ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சமையல் பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நாட்டுக்கோழி குழம்பு தான் பண்ண போகிறோம். அதை பண்ணுறதுக்கு முதல் குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூனு பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டுருங்க. ஒரு பிடி கருவேப்பிலை, சோம்பு 1/2 ஸ்பூனு, ஒரு பச்சை மிளகா போட்டுருங்க. 2 பெரிய வெங்காயம் எடுத்தேன் நான். அதை சின்ன சின்ன பீஸாக ஒரு வெங்காயம் குக்கரில் போட்டுட்டேன். இன்னொரு வெங்காயம் நான் தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன், அது ஒரு பேஸ்ட்டாக பண்ணுறதுக்காக. அப்புறம் 2 தக்காளியில் ஒரு தக்காளி குக்கரில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுருங்க. இதை அந்த ட்ரை ரோஸ்ட்டுக்கு என்னென்ன போடணும்னா, எண்ணெய் ஊற்றி வெங்காயம், தக்காளி, சோம்பு மட்டும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் குக்கரில் மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம தனியாக ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கிரேவியை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி குக்கரில் வெங்காயம், தக்காளி எல்லாமே வதங்கின பிறகு அந்த பேஸ்ட்டை போட்டுருங்க. பேஸ்ட்டை போட்டு அந்த தண்ணியும் கழுவி ஊற்றுங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம், ஏன்னா நாட்டுக்கோழியில் நம்மளுக்கு தண்ணி வரும். நான் 1/4 கிலோ நாட்டுக்கோழியை எடுத்துக்கிட்டேன். அதையும் அந்த அந்த குக்கரில் சேர்த்து நல்லா எல்லாமே சேர்ந்து இதாகிற மாதிரி பார்த்து கலரி விட்டுட்டு வெறும் 1/2 கப் மட்டும்தான் தண்ணி ஊற்றேன் நான். ஏன்னா நான் நம்ம குக்கரில் விசில் போடும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி வரும். அதனால் லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 6 விசில் விட்டு எடுத்திங்கன்னா டேஸ்டான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடும். இதை நம்ம இட்லிக்கு வச்சு சாப்பிட்லாம், தோசைக்கு நல்லாயிருக்கும், ஒயிட் ரைஸ்க்கும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம கட்டியாக வைக்கல, தண்ணியாக தான் வச்சுருக்கோம். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும் நம்ம ரைஸ்லேயும் போட்டு சாப்பிடும்போது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.